நான் டெய்லி பெருமாள் கோயில் போகிறவன். நான் பெருமாளை பார்த்துட்டு நமக்கு அவ்வளோதான் முடியும். ஒரு 10 ரூபா போட்டேன் தட்டில். பக்கத்தில் ஒருத்தர் 100 ரூபா போட்டான். உள்ளே போனவர் வெளில வந்து அந்த ஜடாரியை 100 ரூபா போட்டார்ல, அவருக்கு பெருமாளுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறான். அவ்வளோ எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டான். இந்த 8ஆம் கிளாஸில் டீச்சர்கிட்ட வாங்கின குட்டு இல்லை, பணத்துக்கு ஏற்ற மரியாதை. சார், இந்த நாட்டில் தேர்தல் ஒரு காலத்தில் வேறு மாதிரி நடந்தது. எது? அப்போல்லாம் மக்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு லிஸ்ட் எடுத்து, மக்களுக்காக சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க யார், அதான். இப்போ அப்படி கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு, சரியா? இப்போது ஒரு தொகுதி உள்ள தேர்தல் வேட்பாளர்கள் எப்படின்னா, ஒரு தொகுதி உள்ள அந்த தொகுதியில் எந்த ஜாதி ரொம்ப அதிகமாக இருக்கோ எல்லா கட்சியுமே அந்த ஜாதியுடைய வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க. அப்படி தானே? அப்படி கூட வேட்பாளர் நேர்காணலில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல் கேள்வியே எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு தான் கட்சி கேட்குது. எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு. யார் வந்து அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு தரணும்ல அது. ஆக அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி சார், ஒன்றும் இல்லைங்க, பணம் இருந்துட்டா போதும், புகழ் வரும், பதவி வரும். நீங்கள் ஒன்று ஒரு 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 கச்சேரி, இப்போ மார்கழி மாதம் ஒரு கச்சேரி நடக்குது, ஒரு மார்கழி திருவிழா, முழு செலவு நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், உங்களை தலைவராக போட்டுருவான். நீங்கள் மேடையில் உட்காந்துக்கலாம். ஒருத்தர் அப்படி தான் டொனேஷன் கொடுத்துட்டு, ஸ்பான்சர் கொடுத்துட்டு அவரை கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க. முதல் வரிசையில் உட்காந்துட்டார். கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர் தான் அந்த முழு விழாக்கு ஸ்பான்சர். என்ன பண்ணிட்டாங்க, தலைவரை நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பேசுங்கன்னு மேடைக்கு அமைச்சிட்டாங்க. பணம் இருந்தால் பதவி வரும், பணம் இருந்தால் புகழ் வரும். அவர் தலைவராகி மேலே வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டாராம், நான் வர வரையும் நிறைய பேர் கல்யாணி சிவரஞ்சனின்னு பேசிக்கினே இருந்தாங்களே, மேடையில் லேடிஸையே காணுமே ஏன்னு கேட்டிருக்காரு. அவங்க ராகம் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அது தெரியாது. அவர் வந்து கல்யாணி சிவரஞ்சன்றது லேடிஸ் நினச்சின்னு இருக்கார். எதுவாக இருந்தாலும் பணம். இன்னைக்கு சராசரியாக நடுத்தர குடும்பத்தில் இருப்பவனுக்கு வாழ்க்கையிலே வசதிகள் வந்தது இல்லை, மகிழ்ச்சி என்ன சொன்னால் சொந்த வீடு. நான் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கோம், ஒரு சொந்த வீடு. ஆமாங்க, வீடு வாங்கலாம் கட்டலான்ற ஆசையில் வழக்கம் போல் இந்த மனக்காமிக்க போவாங்களே, அந்த வண்டியில் ஏறினேன் சனிக்கிழமை. பக்கத்தில் ஒருத்தன் பையோடு உட்காந்துக்கிறான் உள்ளியே. நான் அவனை பார்த்து சிரித்தேன், அவன் என்னை பார்த்து சிரித்தான்.